நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஒரு மனிதனின் உடல் உறுப்புகளில் கைகள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானவை என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவும் உணவு உண்ண, எழுத, அழைக்க, சைகை காண்பிக்க என பல்வேறு செயல்பாடுகளுக்கு இடது கையை விட வலது கையே மிகவும் முக்கியமானதாக உள்ளது. காரணம், உலக மக்கள் தொகையில் சுமார் 90% பேரிடம் வலது கை பழக்கம் உள்ளது. இந்த நிலையில்தான் குடும்பத் தகராறில் துண்டாக வெட்டப்பட்ட கையை எடுத்துக்கொண்டு ஓடிய பெண்மணி குறித்தும், அதற்கு பிறகு அரசு மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவர் தங்கமணி. இவர்களது குடும்பச் சண்டையில் தங்கமணியின் வலது கை வெட்டப்பட்டது. உடனே அந்த கையை எடுத்துக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடினார். அந்த கை பதப்படுத்தப்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. பின்னர் கடந்த 21ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருடைய இரத்த அழுத்தம், இரத்த குறைபாடு சரி செய்யப்பட்டு 22ஆம் தேதி காலை சுமார் 12 மணி முதல் மருத்துவர்கள் சிகிச்சை செய்தனர். மருத்துவர்கள் 5 மணி 30 நிமிடங்கள் தொடர்ந்து சிகிச்சை செய்து 4 நரம்புகள், 6 தசைகள், ஒரு தமனி என இணைக்கப்பட்டு துண்டான கையை அரசு மருத்துவர்கள் ஒட்டியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 5வது நாளாக இளம்பெண் தங்கமணியின் தொடர் சிகிச்சை காரணமாக உடல்நலம் முன்னேறி வருகிறார். அவரது உயிரும் கையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் அவருக்கு இயன்முறை பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். துண்டான கையை ஒட்டி வாழ்வு கொடுத்த அரசு மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.